brothers and sisters, கர்த்தர் இந்த நாளின் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவரே சீசர்கள் முன்பாக சோர்ந்து போகும்போது, ஆபத்து வரும்போது, எந்த காரியம் வந்தாலும் இந்த காரியத்தை மேற்கொள்வதற்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நமக்கு உதாரணமாக கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்துக்கும் யாரோ நமக்காக ஜெபிப்பாங்க அப்படி சொல்வதை காட்டிலும் நம்ம ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம பிள்ளைங்களுக்காக, திருமணம் முடிச்சவங்க புருஷனுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, வாலிபர்களாக இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம்ல. ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிறேன்னா எங்களுக்காக யாராவது ஜெபிப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனாலும் உங்களுக்காக 3 வேளையும் ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ் ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் தொடர்ந்து இயேசு ஜெபத்தை இருந்து ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம். தேவப்பிள்ளை, ஒன்று புரிஞ்சுடுங்க, வசனத்தை தெளிவாக வாசிங்க. 17ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணி அற்புத அடையாளங்கள் பெற்றவங்க எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக் பண்ண தேவப்பிள்ளை. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனோம்னா, நமக்கு வேதத்துல இருந்து தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தியானம் செய்து 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்பு தேவப்பிள்ளை, ஜெபம் பண்ணினாலே என்ன தண்டனை? சிங்கங்களுக்கு கெபியில போட்டுருவாங்க. கழுத்துக்கே கத்தி வருதுன்னா யாராச்சும் ஜெபிப்பாங்களா? உன்னை ஜெபிச்சாலே அந்த தலையை வெட்டிடுவாங்கன்னு சொன்னா யாராச்சும் ஜெபிப்பாங்களா? பண்ணவே மாட்டாங்க. பாருங்க, அவரு ராஜாவே கட்டளை போட்டிருக்காரு, நீ ஜெபிச்சாலே உனக்கு என்ன செய்ய, சிங்க கபியில போட்டு சிங்கங்கள் சாப்பிட்றான். சிங்க கபியிலன்னா ஒரு 40 நாள் 50 நாள் பசி, எப்படியும் ஒரு 10-20 நாள் பசின்னு வச்சுருங்க. சாதா சிங்கம்னாலே வந்தவனே கடிக்கும். இப்போ 10 நாள் பசியோட இருக்கிற சிங்கத்துக்கு என்ன இருக்கும்? சாப்பாடே இல்லை. நம்மளை உள்ள தூக்கி போட்டோம், அவ்வளோதான். நம்மளை என்ன செய்யும்? கடிச்சு துண்டு துண்டா சாப்பிட்றோம். அந்த நிலைமையில அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. அந்த சூழ்நிலையும் ஒரு பிரதான மந்திரியா இருந்தவன் ஒரு கொடூர சதினால என்ன செய்யறாரு? ஒரு 3 நேரமே ஜெபிக்கிறாரு. அப்ப 3 வேளை அந்த ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஹல்லேலூயா. இவர் ஜெபிக்கும் போது அங்க என்ன செய்யறாங்க? தானியேல கொண்டு அங்க போடுறாங்க சிங்க கபில. ஒரு சிங்கமா அவரை தொடல. காரணம், அவர் 3 வேளையும் எப்பொழுதும் ஜெபிச்சபடியால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டாரு. ஜெபிக்கிற பிள்ளைகளை சிங்கத்தை மாதிரி போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சிங்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? சமாதானமாட்டு இருக்க செய்வார். எந்த பிரச்சனையும் இல்லாத அந்த சிங்கம் நம்மள மேற்கொள்ளாதபடி. சிங்கமாறு ஒரு பிரச்சனை, நாளைக்கு கழுத்தை வெட்டிடுவேன், உங்களை உயிரோட உன்னை விட மாட்டேன், உனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் போச்சு, அப்படி இவ்வளோ ஒரு போராட்டங்கள் வருது மனுஷன் மூலியம், அதிகாரிகள் மூலியம். ஆனா அதுல இருந்தெல்லாம் ஜெயம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். தேவப்பிள்ளை, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இன்னொரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒரு மனுஷன் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தண்ணிக்குள்ள அப்படி 2 பேரும் தண்ணியில விட்டுருக்கு. ஒருத்தன் தண்ணிக்குள்ள இறங்கினோட முங்கி அப்படி கீழே இறங்கி போறான், ஆழத்து போறான், ஐயோ காப்பாத்துங்கன்னு. இன்னொருத்தன் என்ன செய்யறான்னா தண்ணிக்குள்ளதான் நிக்கிறான். ஆனா என்ன செய்யறான்? நம்ம குளத்துக்கு, நீங்க குளக்கரையில எல்லாம் பாத்தீங்கன்னா நீச்சல் போடுறது கமந்து கிடந்து நீச்சல் போடுவாங்க. அப்படி தன்னுடைய சரீரத்தை அப்படி திருப்பி போட்டு அப்படி நம்ம தலையெல்லாம் அப்படி வானத்தை பாக்குற போது அவங்க என்ன செய்வாங்க? அப்படி நீச்சல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் மிதந்துட்டு போறாரு. என்னன்னா, அப்படி இவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அதுலயும் மிதந்து போகிற அனுபவத்தை அவன் கற்றுக்கொண்டான் இன்னொரு மனுஷன். ஆனா தண்ணியை கண்டன பயந்து போனவன் முங்கி போய் செத்து போனான். ஆனா எவ்வளவு பெரிய தண்ணி வந்தாலும் அதுலயும் எதிர்நீச்சல் போடுறவங்க மாதிரி தன்னுடைய சரீரத்தை அப்படியே வானத்துக்கு நேரம் எட்டி பார்த்துட்டு மூழ்காதபடி ஒருத்தர் நீச்சல் அடிச்சு போனான். இதே மாதிரி பிரச்சனைகள், எந்த ப்ராப்ளங்கள் எது வந்தாலும் அதுல ஜெயம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? ஜெபிச்சா ஜெயம் கொடுக்கும். ஆனா ஜெபிக்காதவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு ரூமுக்குள்ள போறோம், ஜன்னலே இல்ல, ரூம்ல சீலிங் இருக்கு, காங்கிரீட், கதவு இல்ல, வெண்டிலேஷன் இல்ல, இனி எப்படி வெளியே வருவோம்? அப்படி உள்ள தனி ஒரு மன அழுத்தம் மனுஷனுக்கு உண்டாகுது. அதே இது ஜெபிக்கிற ஜனங்களுக்கு இது இல்ல. திங்கக்கிழமை வந்துச்சுன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வரும், புதன் வரும், வியாழன், வெள்ளி, ஞாயிறு, இப்படி அடுத்த நாட்கள் இருக்கு. அதே தானியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ராஜா ராஜாவை வணங்கலாட்டி என்ன செய்யணுமா? அந்த அக்கினி ஜுவாலையில தூக்கி போடுறேங்கிறாரு. ராஜாவை மட்டும்தான் வணங்கணும், மீதி யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ராஜாவை எழுதுக்கிறாங்க, நாங்க ஜீவனுள்ள ஆண்டவரை வணங்குவோம்,
ஒரு மனுஷனை நாங்க வணங்குறதுக்கு நாங்கள் ஒரு பைத்தியக்காரன் கிடையாதுன்னு சொல்லி பாருங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு பிஏவா, ஒரு அவங்களுக்கு பர்சனல் பிஏவோ, ஒரு அங்க உள்ள கிளர்க்கோ, ஏதோ சின்ன போஸ்டிங் இருந்தா கூட, இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்க இருந்தாலும் ஒரு சின்ன ஆளை தெரிஞ்சா கூட அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு அதுமா அவங்க எங்க சித்தப்பா, இவங்க எம்எல்ஏ, எங்க தாத்தா, பெரியப்பா, அவங்க கீழே இருக்கவங்க எங்க சொந்தக்காரங்க, அப்படி பெருமை பாட்டுவாங்க. ஒரு பெரிய ராஜாக்கு முன்னால போய் எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்கு அதிகாரமே கிடையாது. ஏன்னா ஒரு பியூன் கூட சொல்றாரு, அந்த ஆபீஸ்ல நான் ஒரு பியூனா வேலை செய்யணும்னா அவங்களுக்கே ஒரு கெத்து இருக்கும். ஆனா ராஜாக்கு முன்னாலே சொல்றாங்க, நாங்க கல்லு மண்ணு சப்பு சவுர்கள் எது இருந்தாலும் வணங்க மாட்டோம், நாங்க ஜீவனுள்ள தேவனை தான் நாங்க நம்புவோம். நீங்க அது ஆண்டவர் படைத்த படைப்புகள் நாங்க நம்ப மாட்டோம், படைத்த கடவுள் இருக்காரு அவரை தான் நாங்க நம்புன்னு சொல்லி கெத்தா அவங்க ராஜாக்கு முன்னாடி சொல்றாங்க. உடனே ராஜா என்ன செஞ்சாரு, அவங்கள எரிகிற அக்கினி சோலையில ஒரு பெரிய 100 அடி பள்ளத்தாக்குள்ள அக்கினியா இருக்குது, எரியுது, அதுக்குள்ள போட்டா சாம்பலாயிருவோம், அதுக்குள்ள அள்ளி போடுறாங்க. 3 பேரையும் ஆண்டவர் பாதுகாக்காரு. பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, துதிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையும் இவங்களால முடியாது, நடக்காது இப்படி இந்த உலகம் சொல்லும். இனி இவன் பொழைக்க மாட்டான், இந்த வியாதி வந்தவெல்லாம் பொழைக்க மாட்டான் சொல்லுவாங்களே, கொரோனா வந்தவெல்லாம் பொழைக்க மாட்டானு எத்தனையோ பேர் பாருங்க, இவ்வளவு பெரிய லட்சங்களை செலவழிச்சு செத்து போன உண்டு. அந்த உலகத்துல ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம உயிரோடு இருக்கிறது ஆண்டவருக்கு கிருபைதான். அதனால ஆண்டவர் சித்தம் இல்லாம நம்முடைய தலையில இருந்து ஒரு முடி கூட விழாதுன்னு சொல்லும் போது நம்மள எதுவும் இந்த பேய் பிசாசுகளோ பொல்லாத ஆவிகளோ அணுகவே முடியாது. அப்படியே அணுகினாலும் நம்ம ஜீவனை கொண்டு போகிற அதிகாரம் எந்த பேய்க்கும் கிடையாது, சாத்தானுக்கும் கிடையாது. அந்த ஜீவன் போகிறதுக்கு ஆண்டவர் மட்டும்தான் எடுக்க முடியும். அல்லேலூயா. தேவப்பிள்ளை பாருங்க, ராஜாக்களுக்கு முன்னால போய் என்ன செய்யறாங்க, வெள்ளி இந்த பெரிய சத்தம் கொடுக்குறாங்க. என்னது, ராஜாவே நாங்க மனுஷனையோ நீர் உங்களுடைய சிலையில நாங்க வணங்க மாட்டோம், நாங்க உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தான் நாங்க வணங்கன்னு சொன்னோம். ராஜா அக்கினி சூளையில போட்டு அக்கினி சூளையில ஆண்டவர் பாதுகாத்தாரு. ஏன்னா அவங்க ஜெபம் அப்படி. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க, நாங்களும் ஜெபிப்போம், ஆனா நீங்களும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அடுப்புல இருந்து சாப்பாடெல்லாம் மேசையில வந்து சாப்பாடை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. சாப்பிடும்போது எல்லாரும் செய்வாங்க, டேபிள்ல சாப்பாடு வந்தாச்சு, நமக்கு கை இருக்குது, 2 கை இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்து நம்ம அம்மாவோ ஐயோ அப்பாவோ குடும்பத்தில் ஏதோ பிள்ளை 2 கை இல்லாமல் பிறந்துட்டு ஊட்டுவாங்க. அதே 2 கை இருந்த பிறகும் எனக்கு ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுங்கன்னா ஊட்ட முடியுமா? இல்ல. அதே மாதிரி நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதல் நம்ம ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைக்காண்டி குடும்பங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போதா, ஸ்கூலுக்கு போகும்போது ஆண்டவரே பிள்ளை கண்ணின் கருவிலை போல பாதுகாருங்க, போயிட்டு ரிட்டர்ன் வருமா இல்லையா கண்டுபிடிக்க முடியாது உலகம். நம்ம நம்பி, நம்ம சொந்தக்காரங்க தான் நம்பி இருப்போம். சொந்தம் தான் பேப்பர் டிவில வருது, சொந்த தம்பி, அண்ணன், சிற்றப்பன், பெரியப்பன், மாமா எந்த மனுஷனும் நம்ம ஆண்டவர் தவிர எந்த மனுஷனும் நம்ப முடியல. அதனால ஆண்டவர் தான் கூட இருந்து நம்ம பிள்ளைகள் போக வாகனங்களையும் பிள்ளைகளையும் கூட உள்ள நண்பர்களையும் பாதுகாக்கணும், ஜெபிக்கணும். பிள்ளைகள் நல்ல மெமரி பவர் வேணுமா, ஆண்டவர் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஜெயிக்காம இருந்துட்டு, படிக்காத பிள்ளைகள் படிக்காம இருந்துட்டு பாஸ் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. கடவுளை மட்டும் நம்பல, கடவுளை நம்பணும், படிக்கையும் செய்யணும். சும்மா பேப்பர் தான் எழுதுறதுக்கு நமக்கு எழுதணும், ஏதாச்சும் ஒன்னும் எழுதலாட்டி பாஸ் ஆக முடியுமா? அதனால ஜெபிக்கணும். நீங்க அதிகாலையில உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க, வாலிபர்கள் வேலை இல்லையா படிச்ச படிப்புக்கு வேலைக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. எங்கள்ட்ட அநேக ஜெப குறிப்பு வருது, அந்த ஜெபிக்காக நாங்க தொடர்ந்து ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆனா நீங்களும் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. நீங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ எங்களையும் ஜெபிக்க சொல்றாங்க, நாங்களா ஜெபிக்கணும், அது ஊழியக்காரங்க தானே ஜெபிக்கணும். அப்படி இல்ல. ஒரு அப்பா ஒரு 10 ஆப்பிள் வாங்கிட்டு வராருன்னா பிள்ளைங்க 4 இருக்குதான், ஆப்பிள் எல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தானே, அப்பா மட்டுமா சாப்பிட போறாரு. அல்லேலூயா. அதே மாதிரி நாங்க ஜெபிச்சோம்னா அல்லேலூயா நீங்களும் ஜெபிக்கணும்ல. அந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்வா? நீங்களும் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதிப்பாரு. நீங்களும் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, ஏசப்பா எங்களை ஆசீர்வதிச்சார், நல்ல சாட்சி சொல்லுவீங்களா இல்லையா? எந்த வியாதி, போராட்டம், பிரச்சனை எல்லாத்துக்கும் மற்றவங்க ஜெபிக்கணும்ல, நம்மளும் ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு சுத்தமா இருக்கணும், பாடி வந்து நல்லா ஜிம் பாடியா இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், காரியங்கள். ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை தந்திருக்காரு, நம்ம தான் உற்சாகம் இருக்க அதை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புக் இருக்கு, அதை பார்த்து தான் அவங்க சொல்லி தருவாங்க, சும்மா அவங்களுக்கு தெரியாது இல்ல. அதனால இந்த நாட்கள்ல ஜெப ஆவியினால் நீங்க நிரப்பப்படுவதற்கு தான் ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்களும் இந்த நாட்களில் இடைவிடாமல் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்கள், சந்ததிகள், தலைமுறை ஆசீர்வார். வேலை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு வேலையை கொடுப்பாரு. வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்கு உங்க ஜெபத்தை கேட்டு உங்களால் முடிந்தால் உங்களுக்கு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வியாதியை மாற்ற வல்லவராக இருக்காரு. தேவ பிள்ளைகளை, உங்களுடைய எந்த பிரச்சனை எதுவோ மலை போல இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி போட வல்லவராக இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு நம்ம வெறுங்கையமா இல்ல, ஆண்டவர் நீங்க வெறுங்கை இல்ல, அநேகருக்கு கொடுக்கும் கரமாக ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் போது விடுதல் 100க்கு 100 உண்டாகும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கலாம்,
வீட்டுல இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. அந்த சூழ்நிலையில உங்க பிரச்சனையெல்லாம் மாற்ற ஆண்டவரால் 100க்கு 100 கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவளே, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களையும் குடும்பங்கள் சந்ததியில் தலைமுறையில் எந்தெந்த காரியத்துல எல்லாம் என்ன போராட்டத்தெல்லாம் இருக்குதோ எல்லா காரியத்தையும் மாற்றி போட வல்லவரா இருக்கிறாய். ஜெபிப்போம். ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு நன்றியோடுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகர், அபிஷேகநாதர், நேற்றும் இன்றும் மாறாதவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவரே, பரலோக தகப்பனே, பரிசுத்தாவியானவரே, பக்தன் துணையாளரே, உங்க நன்றியோடுமை துதிக்கிறோம். எஸ்ஸப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரப்பா. இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இடைவிடாமல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள இடைவிடாமல் ஜெபிக்க அவங்களை இரக்கம் செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.